தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து நேரடியாக வெற்றி பெற முடியும் என நினைக்கிறார் என்று விஜய் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம் செய்துள்ளார். மயிலாடுதுறையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வருகை புரிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிங்கள பேரன் அரசன் இனப்படுகொலைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்றும் உலகெங்கும் வாழும் தமிழர்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி தனித்தமிழ் ஈழம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகம் முழுவதும் வாழுகின்ற ஈழத்தமிழ் உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி உலகத்தில் ஏனைய நாடுகள் புதிதாய் பிறந்தது போல் ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தந்து அந்த அழுத்தத்தின் ஊடாக இந்திய ஒன்றிய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இதற்கான ஒரு முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். சினிமா நடிகர்கள் கட்சிகளையும் குறித்து நான் பேசுவதில்லை. அவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டின் இருக்கைக்குத்தான் வருவோம் என்று அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பொதுமக்களில் ஒரு பிரிவினர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எஜமானர்கள் தமிழக மக்கள் தான்.